பெரிஸ் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க சாரா. அண்ட் இது உங்க சேனல் டேபரி ஃபிக்ஸ். ஸோ இன்னைக்கு தயங்கோட த இன்விசிபிள் சோல் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாண்டா. இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் பார்க்கில் உங்கள் ஃபேமிலி அண்ட் தயங்கோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஒரு பிக்னிக் மாதிரி வந்திருக்கீங்க. ஸோ எல்லோரும் ஜாலியாக அப்படியே விளையாடிட்டுலாம் இருக்காங்க. அப்போ நீங்கள் தான் தயங்கோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்கீங்க. தயங்க் அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே அவன் ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ தயங் தான், ஏய் என்னாச்சுடி, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், என்னையே அப்படி வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருக்க, என்னாச்சு உனக்கு? தயங்க் அது வந்து, ஏய் என்னாச்சு, நீ எப்போவும் இப்படி இருக்க மாட்டல்ல, என்னாச்சு உனக்கு? நான் உன் கூட தானே இருக்கேன், அப்புறம் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க? இதை பாரு, எனக்கு இந்த ஒயின் பிடிக்கல, எனக்கு நீ வேணாம். எனக்கு எப்போவுமே துரு துருன்னு சேட்டை பண்ணிவிட்டு தயங்குன்னு கிணியே சுற்றி வந்துட்டுருக்க அந்த ஒயின் தான் வேணும். எனக்கு என் பாப்பா தான் வேணும். நீ வேண்டாம், நீ அழுகாச்சு ஒயின்னு, எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்க, எனக்கு வேண்டாம் போ. தயங் ப்ளீஸ் அப்படி பேசாதடா. நான் பேசல. ஏய் பேசாதுன்னு சொல்கிறல்ல, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உன் ஃபேஸ் கொஞ்சம் டல்லானாலும் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, நான் ஹர்ட் ஆவேன்னு. இப்போ ஏன்டி இப்படி உட்காந்துருக்க? யாராவது திட்டினாங்களா? அத்தை ஏதாச்சும்? அத்தை நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா? நான் ஒன்றுமே சொல்லலைடா. நானும் இதே தான் காலையிலேருந்து கேட்டு பார்த்துட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். நீயே கேளு. ஏய் என்னடி ஆச்சு? தயங்க் அது வந்து உன் தயங் தான், நீ சொல்லு. இல்லை தயங்க், இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சு. என்னது? இல்லை இதே மாதிரி தான், நம்ம ஒரு பார்க்கில் விளையாடிட்டுருக்கோம். சரி அப்படி நம்ம விளையாடிட்டு பிக்னிக் முடிச்சுட்டு போகிற வழியில் உனக்கு உனக்கு என்னடி, உனக்கு ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி எனக்கு ட்ரீம் வந்துச்சு. அப்போ பயந்து அப்படியே எழுந்துச்சேன். எனக்கு அது ட்ரீம்னு ரியலைஸ் பண்ணவே 5 minutes ஆச்சு. அந்த ட்ரீமில் பார்த்தப்போ அந்த செகண்டே நான் செத்துட்டேன். நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அது ட்ரீம்னு தெரிஞ்சாலும் எனக்கு இன்னும் பயமாகவே இருக்கு. தயங்க என்னடி இப்படிலாம் பேசுகிற? இப்போ நான் என்ன செத்தாக போயிட்டேன்? தயங்க ப்ளீஸ் விளையாட்டு கூட அப்படி சொல்லாதடா, என்னால் தாங்கிக்க முடியாது. ஏய் நான் சும்மா தான் சொன்னேன். இதை பாரு, நான் உன் கூட தானே இருக்கேன், உன் பக்கத்துலேயே இருக்கேன், உன் கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு தானே இருக்கேன், அப்புறம் ஏன்டி ஃபீல் பண்ணுற? இல்லை தயங்க், மார்னிங் அதுவும் ஏர்லி மார்னிங் வந்திருக்கு ட்ரீம், அதான் எனக்கு பயமாக இருக்குது. இதை பாரு, நான் உன்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டேன். அப்படியே போனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். நீயும் நானும் பல வருஷம் ஒன்றா தான் வாழ போகிறோம், சரியா? எதுக்கு இப்போ இதெல்லாம் பேசணும்? நம்ம ஹாப்பியாக இருக்க வேண்டிய டைம், சரியா? சந்தோஷமா இரு. எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்க? தயங்க் என்னடி? அது எனக்கு நம்ம ஸ்டோரி கேட்கணும். நம்ம ஸ்டோரி தான் தெரியுமே ஒயன், எனக்கு தெரியும். ஆனாலும் நான் பெரிஸ்க்கு சொல்லணும்டா. சொல்லிட்டா போச்சு, அவ்வளோதானே. ஸோ என்ன பெரிஸ், நான் சொல்லிட்டா? நீ சொல்லுறது அவங்க சொல்ல வேணான்னு சொல்ல போகிறாங்க.
ம். ஆக்சுவலி என்னோட ஏஞ்சல் எனக்கு 5 வயசுலேருந்தே தெரியும். 5 வயசுலேருந்தே நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். ஒன்றா தான் வாழ்ந்தோம். எல்லாமே ஒன்றா தான் பண்ணோம். ஸோ நாட்கள், மாதங்கள் ஆச்சு. மாதங்கள், வருடங்களும் ஆச்சு. வருஷம் போக போக எங்களுக்குள்ளே இருந்த பாண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத தாண்டி அது இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை எங்களுக்கு காமிச்சது. நாங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அப்படியே நாங்களும் 12th முடித்தோம். முடிச்சுட்டு அன்றைக்கி எங்களுக்கு ரிசல்ட்டு. எங்கள் டோட்டல் ஃபேமிலி ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க. ஆனால் நாங்கள் கூலாக இருந்தோம். ஏன்னா நாங்கள் 2 பேருமே இந்த எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்தோங்கிறதுனால இல்லை. இது எங்கள் ஸ்கூலிங் கம்ப்ளீஷன் எக்ஸாம் மட்டும் இல்லை. எங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான எக்ஸாமும் இது தான். என்னடா சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆக்சுவலி நானும் இன்னும் 6th லவ் பண்ணிகிட்ருக்கோம். என்னது 6th ஸ்டாண்டர்ட் லவ்வா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாம், 6th நானும் சரி அவளும் சரி ஒருத்தர் பார்க்கும்போது வர ஃபீல் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்போ எங்களுக்கு புரியல. 12th ஸ்டார்டிங்கில் தான் நாங்களே கண்டுபிடிச்சோம், இது ஜஸ்ட் இன்ஃபெக்டேஷன் இல்லை, இது லவ்னு. ஓகே, ஸ்கூல் முடிச்சுட்டு அப்பா அம்மா கிட்ட லவ்வை சொல்லலாம்னு நினச்சோம். அப்போது ஒயின் தான் சொன்னான் தயாங். அவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் 12th எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து நம்ம பேரண்ட்ஸை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு சொன்னேன். நானும் ஓகேன்னு சொல்லி 2 பேருமே போட்டி போட்டு படித்தோம். நல்ல மார்க்ஸ் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சோம். நினச்ச மாதிரியே 2 பேரும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி ஸ்கூல் லெவலில் மட்டும் இல்லை, டிஸ்டிங்ஷன்லேயும் பாஸ் பண்ணி ஸ்டேட்லேயும் ஃபஸ்ட்டுன்னு வந்தோம். ஃபேமிலியில் எல்லாருமே ஹாப்பி. சரி, இப்போ போட்டு உடச்சாதான் இவங்க ஓகே சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு நானும் தயங்கி எங்கள் அப்பா கிட்டே போயிட்டு எங்கள் அப்பா வேற பரவாயில்ல தயம், என்னமோ நினச்சோம், பட் 2 பேரும் எப்போ ஒரே மார்க் வாங்கினீங்க, அதுவும் ஃபுல் மார்க், ஐ கான்ட் பிலீவ் திஸ், பட் ஐம் ஸோ ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹக் பண்ணிக்கிட்டாரு. நானும் இதுதான் சாப்பிட்டுட்டு, பா ஒரு நிமிஷம்ப்பா உன்கிட்ட ஒன்று பேசணும்னு சொன்னேன். அவரும் என்னடான்னு கேட்க நானும் சொல்ல ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா என்னடானா கோவப்பட்டு அடிப்பார்னு பார்த்தா அவர் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கா என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நானும் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு, பா எதுக்குப்பா இப்போ சிரிக்கிற, சிரிக்காம என்னடா பண்ண சொல்கிற, என்னப்பா சொல்கிற, டே நீங்களே சொல்லலைனாலும் நாங்களே உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம். என்னப்பா சொல்கிற மாமா? ஆமாம்மா, சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கும் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. சரி ஸ்கூலை முடிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணோம். பார்த்தா நீங்களே வந்து இந்த நல்ல விஷயத்த சொல்லிட்டீங்க. எங்களுக்கு ஓகே தான். என்னடா மச்சான்? ஆமாம் மச்சான், எனக்கு ஓகே தான். என்னடா இவங்க மச்சான்னு பேசிக்கிறீங்கன்னு தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலி நம்ம தயங்கோட அப்பாவும் என்னோட அப்பாவும் ஃப்ரெண்டு இல்லை தயங்? ஆமாம் ஃப்ரெண்டு. வலியுது சார், கொஞ்சம் தொடச்சிக்கிறீங்களா, நான் கதை சொல்லணும். சொல்லு. ஸோ இப்படியே தான் நாட்கள் போச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ சீக்கிரமாக எங்கள் லவ்வுக்கு பச்சைக்கொடி காட்டுவாங்கன்னு. பட் 2 வீட்லேயும் காட்டிட்டாங்க. ஸோ அதை செலிப்ரேட் தான் இப்போ இங்கே வந்திருக்கோம். என்னடா லவ் சொன்னோன்னே செலிப்ரேஷனானு இல்லை. ஸோ எங்கள் அப்பா அம்மா சம்மதம் சொல்லி இன்னையோட 1 year கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதான் நாங்களும் எங்களோட லவ் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணிட்டோம். நல்லா இருக்குல்ல? ஸோ சரி, கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாங்கள் கிளம்புறோம். மற்ற கதையை
நம்ம சாராவே சொல்லுவா, "கேட்டுக்கோங்க. போங்க சார் பார்த்துக்கிறேன்." ஸோ அப்படியே தான் எல்லாருமே கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ கார்ல. தான் டிரைவ் பண்ணிட்டு வரான். ஃப்ரெண்ட்ல நீங்க உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த ரைட் ரொம்ப ஜாலியா மட்டும் இல்லாம ரொம்பவே அழகா போயிட்டுருக்கு. அப்போ திடீர்னு பேக்ல இருந்து ஏதோ ஒரு வெஹிக்கிள் ஃபோர்ஸா வந்து உங்க மேல மோதுது. அப்படியே உங்க கார் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்க யாருக்கும் எதுவுமே தெரியல. அப்படியே அ எல்லாமே ஃப்ரீஸ் ஆன மாரி இருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஹாஸ்பிட்டல் தான் இப்போ. ஸோ இங்க நம்ம ஒயினோட பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. எப்படிங்க? எப்படி நான் ஒயின்கிட்ட? அதான் எனக்கும் தெரியல. அவ குழந்த மாதிரி. அதுவும் இந்த விஷயத்த கேட்டா சுக்குநூறா உடைஞ்சிருவா. என் பொண்ணு அந்த மாதிரி. நான் எப்படி சொல்லுவேன்? ஷோ! கடவுளே! நான் என்ன பாவம் பண்ணேன்? என் பிள்ளைங்க எவ்வளோ சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனா நீ அவங்க வாழ்க்கையில இப்படி ஒரு விளையாட்ட ஆரம்பிச்சிட்ட. நான் எப்படி சொல்லப் போறேன்? அப்பா, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நம்ம சொல்லிதான்ப்பா ஆகணும். அதுக்கு இப்பவே சொல்லிடுப்பா. எப்படி ஜங்குக்? என்னால முடியாது. என் பொண்ணு முகத்தை பார்த்தாலே நான் அழுதுருவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் தான் என்னோட அட்டெண்டர்ஸ் நாங்கள் தான் டாக்டர். அவங்களுக்கு கான்சியஸ் வந்துடுச்சு, போய் பாருங்க. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோட பேரண்ட்ஸ் அப்படியே உள்ளே வராங்க. வந்து பார்த்தா அவங்களுக்கு செம ஷாக்கு. ஏன்னா பையன் அங்கே யார் கூடயும் பேசிகிட்டு இருக்கா. தயாங் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுல? ஆமாம், நல்லா இருந்தது. நீ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னடா நான் பேசிகிட்டு இருக்கேன், சத்தியமாக எனக்கு தூக்கம் வரல. ஏய் பாப்பா, உனக்கு தான் அடிபட்டிருக்குல்ல, ஸ்டெயின் பண்ணிக்காதடி, வலிக்க போகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தலை லைட்டாக தான் வலிக்குது. ஏய் வலிக்குதுல, தூங்கலாம்ல. எனக்கு தூக்கம் வரல தயங்க. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லா இருக்கேன். இதை பாரு, உன் முன்னாடி தானே. அப்புறம் ஏன் அழுதுட்ருக்க? எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நிச்சயமா? ஏய் வேணா பாரு, என் கையில் எங்கேயாவது அடிபட்டிருக்கா பாரு, காலில் ஏதாவது அடிபட்டிருக்கா? வேறு எங்கேயாச்சும்? அதான் எனக்கு எந்த அடியும் பண்ணல, நீ அமைதியாக தூங்கு. ஸோ ஒயினோட அப்பா அம்மா இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவங்க யாருமே இல்லை. ஆனால் ஒயின் மட்டும் பேசிகிட்டே இருக்கா. அப்போ அவங்க அம்மா தான், ஒயின் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அம்மா என்னாச்சு உனக்கு? வர வர கண்ணு தெரியாமல் போயிடுச்சா? யார்கிட்ட பேசுறேன்னு கேட்குற? தயம் கிட்டதான். இதை கேட்டது எல்லாருக்கும் இன்னும் ஷாக்காக இருக்குது. தயங்கா? என்னடி சொல்கிற? அம்மா இவ்வளோ நேரம் தயம் இங்கே தான்மா இருந்தா. இப்போ தான் எனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கான். இப்போ வந்துடுவான். ஏன் உனக்கு ஏதாவது ஜூஸ் வேணுமா? நான் வேணால் கால் பண்ணி சொல்லவா? இல்லை இல்லை வேண்டாம், நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன். சரிம்மா. சரி, நீ டேப்லெட் போடணும்ல, டேப்லெட் போட்டு தூங்குறியா? அம்மா தயங்க வரட்டும்மா, ஜூஸ் வாங்க போயிருக்கான்ல. ஏய் தயங்க வர வரைக்கும் நீ வெயிட் பண்ண வேணாம். நான் அம்மா உனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு தான் வந்தேன்.
ஒரு வேளை நான் வந்தது தெரியாமல் தயங்கு வாங்க போயிருப்பா. நீ இதில் டேப்லெட் போடு, இல்லைன்னா உன் புருஷன் வந்து என்ன தான் கத்துவான். அதனால் நீ இப்போ டேப்லெட் போட்டு தான் ஆகணும். சரிம்மா கொடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் டேப்லெட் தராங்க. நீங்களும் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்குறீங்க. ஸோ இங்கே உங்கள் பேரண்ட்ஸ் தான், என்னங்க இது இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா, அப்போது இங்கே என்னங்க நடக்குது தெரியலையேம்மா. டாக்டர் வேற ஒரு ஷாக்கிங் நியூஸே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பொறுமையாக சொல்லிக்கிறான். இப்போ உடனே சொல்லக்கூடாது. அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு தெரியும்ல. ஆமாங்க, அதான் எனக்கும் பயமாக இருக்குது. ஸோ இப்படியே தான் டேஸும் பாஸ் ஆகுது. 1 வீக் அப்புறம் நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அம்மா, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அத்தை எனக்கு ஒரு ஜுரம்னா கூட எப்போவுமே என் கூட இருக்கும். ஆனால் அத்தை ஏன் என்னை பார்க்க வரல, ஹாஸ்பிட்டல் கூட வரல. என்னாச்சுமா, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட தான் மறைக்கிறியா? வேணுமா? அப்படிலாம் இல்லைடா. அது அத்தை அத்தை வந்து என்னம்மா? இல்லை, அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். என்னது, அத்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஏம்மா என்கிட்ட சொல்ல? நான் போய் அத்தையை பார்த்துட்டு வரவா? ஒயின் நீ இப்போலாம் ஸ்ட்ரெயின் பண்ணவே கூடாதுமா, நீ இங்கே இரு, அத்தையை அப்புறமா பார்த்துக்கலாம். ப்ளீஸ்மா, நான் போகிறேன். தயவு வேறு 3 டேஸாக என்னை பார்க்கவே வரல, என்னாச்சுன்னு தெரியல. நான் போய் அவனையும் பார்த்துட்டு வந்துடுறேன். அவனுக்கு வர வர என் நினைப்பே எல்லாம் போயிடுச்சு. இருக்கட்டும், இந்த கரடி பயிரை இன்னைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே தயம் வீட்டுக்கு தான் ஓடுறீங்க. அங்கே ஹாலில் அப்படியே தயவோட அம்மா தான் அப்படியே உட்காந்துருக்காங்க. நீங்கள் போயிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க கூட இன்னும் கொஞ்சம் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. உங்களுக்கே ஷாக்காக இருக்குது. ஸோ நீங்கள் எதையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கீங்க. போயிட்டு தயம் கூட அப்பா கிட்ட தான், மாமா என்னாச்சு மாமா, இதுக்கு இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்ன நடந்துச்சு? ஓ, அத்தைக்கு உடம்பு சரியில்லையா, அதனால தான் அத்தையை பார்க்க வந்திருக்காங்களா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை மாமா? நான் வந்து அத்தையை பார்த்துருப்பேன்ல. அது வந்து அம்மா, இவங்க ஏன் அழுகுறாங்க, என்னாச்சு? அத்தை அத்தை என்னாச்சு, வீட்டுக்கு அழுகுற? கேட்குறேன்ல, என்னாச்சு உனக்கு? மாமா திட்டினாரா? இல்லையே, மாமா ஒன்று திட்ட மாட்டார். அப்போ என்ன நடந்துச்சு சொல்லு, என்னாச்சு அத்தை, ஏன் அழுகுற? அது தயங்கு என்ன, தயங்கு ஒன்றும் ஆயிருக்காது. தயங்கா அத்தை, தயங்கு முந்தானத்து கூட என்னை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்தானே, அவன் என் கூட தான் இருந்தான், அவன் நல்லா தான் இருக்கான் அத்தை. நீ என்ன சொல்கிற? எதுக்கு தயங்கு பேர் சொல்லிட்டு அழுகுற? அவன் என் கூட தானே இருக்கான். ஏதோ முந்தானத்து தூங்கவே இல்லை, அதான் அவன் ரூமில் டயர்டாக தூங்கிட்டு இருக்கான் போல். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஃபைன், நில்ல, அங்கே பாரு. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஹாலில் தயவோட ஃபோட்டோ பெருசாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது பார்த்ததும் ரொம்ப கஷ்டமாயிடுது. நீங்கள் எதுவுமே பேசலை, உங்கள் கண்லேருந்து கண்ணீர் மட்டும்தான் வருது. நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அழுதுட்ருக்காங்க, பட் எதுவுமே உங்கள் காதில் கேட்கல. அப்போன்னு பார்த்து பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது. அது வேறு யார் வாய்ஸும் இல்லை, உங்கள் தயங்க வாய்ஸ் தான்.
ஏய் அடியே ஃபைன். நான் உனக்காக வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கு தனியாக இருக்க போர் அடிக்குது. நான் உனக்காக வீட்டில் தான் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி கேட்குது. நீங்கள் யாரையுமே மைண்ட் பண்ணல. ஸோ அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டே இருக்கீங்க. எல்லோரும் உங்களை அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ சின்ன பொண்ணு எப்படி தாங்குவா அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் எதுவுமே பேசலை. அப்படியே போகிறீங்க. போய் உங்கள் வீட்டு டோர் ஓப்பன் பண்ணால் உங்கள் முன்னாடி தயங்கி தான் நின்றுட்டுருக்கான். அப்படியே உங்களை ஹக் பண்ணி வெல்கம் பண்ணுறான். நீங்கள் அவன் செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிட்டு உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் அப்படியே வருது. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ நீங்கள் தான் தயங்கிட்ட பேச போகிறீங்க. ஏன்டி இப்படி அழுவுற? நான் தான் சொல்லியிருக்கேன்ல என் ஒயின் அழக்கூடாதுன்னு. இப்போ என்னாச்சுன்னு அழுதுட்ருக்க? தயங்க் அது அது வந்து உன்னோட ஃபோட்டோ வீட்டில். என்ன கேக் என்னாச்சு? இல்லை அத்தை எல்லாருமே நீ என்ன விட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ என் கூட தானே இருக்க. அப்புறம் எல்லாரும் அது ஒன்றும் இல்லை. அது பாரு, நீ அழாத. நான் அவன் கூட தானே இருக்கேன். ஏன் தான் இவங்க இப்படி பண்ண? நீ தானடா சொன்ன எப்போவுமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இதே மாதிரி எப்போவுமே என் கையை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு. இப்போ ஏன் தான் என்னை விட்டு போயிட்டேன்? லூசு, நான் எங்கடி உன்னை விட்டு போனேன்? அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நீ இல்லைன்னு. நான் இல்லைன்னு அவங்க தாண்டி சொன்னாங்க. லூசு, அவங்க சொன்னால் நீ நம்பிடுவியா? பேசாத தயங்க. நீ என்னை விட்டு போயிட்டல்ல, உன் என்ன தனியாக விட்டுட்டு நீ மட்டும். ஒயன், இந்த பாரு, நான் போயிட்டேன்னு யார் சொன்னா? இப்போ இந்த நிமிஷம் நீ என்னை பார்க்குறது உண்மை தானே? ஆமாம். அப்போ நான் உன் கூட தானே இருக்கேன். ஏன் இப்படி பயப்படுற? இந்த பாரு, நான் சொல்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோ. சாவுங்கிறது உடம்புக்கு மட்டும்தான், உயிருக்கு கிடையாது. உயிர் எப்போவுமே சாகாது. அதுவும் என்னோட உயிர் உனக்குள்ளே தான் இருக்கு. புரியுதா? நான் எப்போ உனக்குள்ள உன் கூடவே இருக்கேன். இப்போ பாரு, இப்போ கூட உன் ஹேண்டை நான் பிடிச்சி தானடி வச்சுருக்கேன். நீ நம்ப மாட்டியா? உன்னோட தயங்கடி நான். என்னடி நம்ப மாட்டேன்? எப்போவுமே நான் கூட தான் இருக்கேன். எங்கேயும் போகல. நான் மற்றவங்களுக்கு தான் தெரியல, பட் ஐ எம் ஆல்வேஸ் விசிபிள் டு யூ. புரியுதா? என் உடம்பு மட்டும்தான் செத்து போச்சு, ஆனால் என் உயிர் இன்னும் உயிரோடு தான் இருக்கு உனக்குள்ள. நீ எப்போவுமே அழக்கூடாது ஒயின். நான் உன் கூடவே தான் இருக்கேன், ஒன்றா தான் இருக்கேன், எப்போவுமே ஒன்றா தான் இருப்பேன். இப்படிலாம் அழாதடி. நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி அவங்க தானே செத்து போயிட்டேன்னு அர்த்தம். ஆனால் உனக்கு இல்லை. ஆனால் உன் கண்லேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் நான் செத்துட்டு நீ முடிவு பண்ணிக்கோ. அப்படி இல்லைன்னா என்னோட ஒயனா அழாமல் சமத்தாக இருக்கணும். புரியுதா? சரி, அதை மட்டும் தருவாங்க. குட் கேர்ள், இப்படி தான் இருக்கணும். வயன், எனக்கு ஒரு ஆசை, அதை நீ
பண்ணுவியா? சொல்லு தயங்கு. என்னோட கம்பெனியை என்ன நம்ம கம்பெனியை என் இடத்துலேருந்து நீ தான் பார்த்துக்கணும். பார்த்துப்பியா? என்னடா இப்படி கேட்குற? நான் உனக்குள்ள பாதி நீ தானே சொன்ன. அப்போது உன்னோட கடமை எனக்கும் தானே இருக்கு. நான் பார்த்துக்கிறேன் தயங்கு. நான் பார்த்துக்கிறேன் தயங்கு. என்னை விட்டு போயிட மாட்டேன்ல. இந்த பாருங்க, நான் திரும்ப சொல்கிறேன், நான் உன்னை விட்டு எங்கேயும் போகல. இங்கே தான் உன் பக்கத்துலேயே தான் இருக்கு, எப்போவுமே இருக்கு. என்னோட லவ் உனக்காக மட்டும் உன்னையே சுற்றி வரும். நான் உனக்குள்ள உன் கூடவே இருக்கேன். உனக்குள்ள மட்டும் இல்லை, எப்போவுமே உன் கூட உன் கையை பிடிச்சிட்டு எப்போவுமே உன் கூட தான் நடந்துகிட்ருக்கேன். புரியுதா? மற்றவங்களுக்கு தான் நான் தெரிய மாட்டேன், பட் உனக்கு நான் தெரியும். என்னோடய வாய்ஸ் உனக்கு மட்டுமே கேட்கும். பிகாஸ் ஐ ஆம் த இன்விசிபிள் சோல், பட் ஐ ஆம் விசிபிள் டு யூ. ஓகேவா? என் செல்ல பொண்டாட்டில எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. சந்தோஷமாக இரு. புருஷன் உன் கூட தாண்டி இருக்கேன். புருஷன் உன் கூட இருக்கும்போது நீயும் ஃபீல் பண்ணுற. தைரியமாக இரு. இதுக்கு குழந்த மாதிரி அழுதுட்டு. சரி, ரொம்ப நேரம் அழுதுட்டோம். 2 பேரும் நம்மளோட ஃபேவரட் பிளேஸுக்கு போகலாமா? போகலாம். ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.